உண்மையாகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பல திறமைகள் இருக்கிறது. அந்த திறமைகள் என்பது என்ன, வறுமையை மீறிய திறமை. மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவர்கள் கூட அதை பற்றி ஒரு கவலையப்படாமல் மற்றவர்களுக்கு நிகராக சாதிக்கக்கூடிய அளவு இருக்கிறது. ஒரு திறமையான ஒரு மாணவரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். தான்சன் அவர்கள் நம்மகிட்ட வராரு. தான்சன் வாங்க. எப்படி இதை கற்றுக்கிட்டீங்க? எப்படி நான் சின்ன வயசில் கற்றுக்க ஆசை இருந்தது. ஆனால் அப்போதைக்கு வந்து அப்பா நீ படி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் விபத்தாச்சு எனக்கு, இந்த கை எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் தான் நீ கற்றுக்கணும், அதனால் இதுக்கப்புறம் நீ கற்றுக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கோச் பண்ணார் அப்பா தான். சரி, இப்போ வந்து ப்ரொஃபஷனல் ட்ரம்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பீட் எங்களுக்காக நல்ல ஒரு பீட் ஒன்று வாசித்து காட்டுங்களேன். இந்த கலையை பெற்றோர்கள் ஊக்குவித்தார்களா இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பாக நான் இதுக்கு நன்றி சொல்லணும்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து மற்றவங்க ஒதுக்கும் போது உனக்கு கையில் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னால் நீ வந்து வாழ்க்கையில் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் பையன் சாதிப்பான், எனக்கு தெரியும் ஒரு நாள் நல்லபடியாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிச்சாங்க. அந்த ஊக்குவிச்சது தான் நீங்கள் வந்து நிற்க வச்சிருக்கு. வெரி குட். பெற்றோர்கள் நன்றி சொல்லியிருக்கேன். சரி, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு பெற்றோர்கள் எப்படி ஊக்குவிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் சொல்கிறத முதல்ல டிஸ்கரேஜ் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணணும். சமுதாயத்தை பார்க்காம பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வச்சாலே போதும் சார். பாசமும் அன்பும் இருந்தால் எல்லாருமே எல்லாத்தையும் சாதிக்க முடியும் சார். பேரண்ட்ஸ் வந்து பசங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சா அதை என்கரேஜ் பண்ணணும் சார். அது மட்டும் போதும் சார். பேரண்ட்ஸ் தன்னுடைய எண்ணங்களை பசங்க மேலே திணிக்காமல் பசங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணணும். அவங்க மேலே நம்பிக்கை வச்சாலே போதும். மன அமைதி இருந்தால் தான் உங்களால் சாதிக்க முடியும். ஆகவே பெற்றோர் வந்து உண்மை பேச சொல்லிக் கொடுங்கள். பெற்றோர்கள் என்றைக்குமே பசங்க மேலே மிக நம்பிக்கை வச்சுருக்கணும். அவங்கள வந்து அவங்க சொல்கிற காம்படிஷன்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அவங்கக்கிட்ட இருக்கிற திறமையெல்லாம் வெளிப்படுத்தணும். பெற்றோர்கள் வந்து அவங்க ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். நம்ம பசங்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறதுன்னு கற்றுக்கிட்டாங்கன்னா நம்மளோட விருப்பத்தை அவங்களுக்கு தெரியும். பெற்றவங்களுக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கும், நம்ம அதையும் வந்து நம்ம பார்க்கணும். என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து டிகிரி முடிக்கணும்னு ஆசைப்பட்டார் அந்த காலத்தில். ஆனால் அப்போ முடிக்க முடியல. நீ முடிக்கணும்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். அதை நான் கண்டிப்பாக முடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த 2014 பிஇ முடித்தேன். அதுக்கடுத்து நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை எனக்கு இதுக்கப்புறம் வந்து என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க, என்னோடய இசைத்துறையில் நான் போகிறேன், எனக்கு ஆசை இருக்குது அதில் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ஓகேன்ட்டாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களோட ஆசையை நம்ம கொஞ்சம் புரிஞ்சு நிறைவேற்றணும். வெரி குட். வித்தியாசமான கருத்து. உன்னோட திறமை என்னென்னு உங்கள் பெற்றோர்கிட்ட விளக்கிட்டு அம்மா இதுக்கு எனக்கு இது வந்து வேணும், இதை நான் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், இதுக்கான வழி இது, என்னை வந்து இந்த வழியில் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து பேசணும். பெற்றோர்களும் அதை புரிஞ்சுக்கணும். புஷ்பராஜ் சார், உங்களுடைய கருத்து? சாதிப்பதற்கு ஊக்க சக்தி தான் ஒரு உந்து சக்தி. அது மட்டுமே ஒரே சக்தி அல்ல, அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கிறது. யார் ஊக்கப்படுத்துகிறார்கள் என்பது பொருள் அல்ல, எப்படி ஊக்கப்படுத்துகிறார்கள் என்பதுதான் பொருள். ஊக்கப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் பெற்றோர்கள் ஒத்துழைப்பும் உதவியும் நல்க வேண்டும். திறன்களை கண்டறிதல் ஒரு விஷயம், திறன்களை வளர்த்தல் இன்னொரு விஷயம், திறன்களை வளர்ப்பதற்கு உதவி செய்தல் இன்னொரு விஷயம். நம்முடைய பெற்றோர்கள் அனைவரும் பொருள் சார்ந்து கல்வி சார்ந்து வளர்க்கிறார்களுடைய திறன் சார்ந்து வளர்ப்பது குறைவாகிவிட்டது. அதை அவர்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வி முறையிலையும் இந்த தனித்திறமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பெற்றோர்களின் கவனம் அதில் போகும். இன்னும் நிறைய திறமையான இளைஞர்கள் உருவாகுவாங்க. அது மூலமாக நமக்கு ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும். சுப்பிரமணியம் சார் சொல். பல்வேறு திறமைகள் உள்ள குழந்தைகள் இருக்கணும் தான் பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். அவருடைய நிலைமைக்கு மீறி கூட செலவு செய்கிறார்கள், தன்னை ரொம்ப வருத்தி கொண்டு கூட செய்கிறார்கள். ஆகவே ஐ திங்க் இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் மூலமாக ஒரு அவேக்கனிங் அவங்களுக்கு வந்ததுன்னா அதுதான் நல்லதாக இருக்கும் நான் கருதுகிறேன். நன்றி. அபிலேஷா மேடம், உங்களுடைய கருத்து? நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள். திட்டினாங்கன்னா வாங்கிக்கோங்க, தப்பு பண்ணால் எல்லா அப்பா அம்மாவும் திட்டுவாங்க தான். அதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் மறைக்க பொய் மேலே போய் சொல்ல வேண்டியிருக்கும். இன்னொன்று, எப்பவுமே மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி கம்பீட் பண்ணுறதை விட உங்கள் கூட கம்பீட் பண்ணுங்கள்.
நான் போன தடவை இதை பண்ணேன், இப்போ இன்னும் அதிகப்படியாக நான் பண்ணணும் அப்படின்ற உறுதி ஒவ்வொருத்தவங்க கிட்டேயும் வந்துச்சுன்னா அதை பார்க்குற பெற்றோருக்கு வந்து அவங்களுக்கு நம்ம ஊக்குவிப்போமே. ஏன் நம்ம வந்து பெற்றோர்கிட்ட இருந்து மாத்திரமே ஊக்குவிப்பை எதிர்பார்க்கக்கூடாது, நம்மளும் அவங்கள ஊக்குவிக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து ஒவ்வொரு குழந்தை கையிலையும் இருக்குது. இந்த காலத்தில் இருக்க குழந்தைங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியுது. சில நேரத்தில் ரொம்ப தெரிகிறதும் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குது. ஸோ உங்களுடைய கோல் செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி போங்க, வேறு எதுவும் தேவையில்லை. அண்ட் ஃபெயிலியர்ஸை பார்த்து பயப்படாமல் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி திருப்பி ட்ரை பண்ணி வின் பண்ணி காட்டுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்றது மாத்திரம்தான் உங்களுடைய ஐடியாலஜியாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலே குழந்தைகள் வந்து அவங்களுடைய திறமையை பல மடங்கு வெளியே வந்து இலிமினேட் பண்ணுவாங்க. அது வந்து மற்றவங்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கும். நன்றி மேடம். இது வரைக்கும் பிள்ளைகளுடைய தனித்திறமைகளை பெற்றோர்கள் ஊக்குவிக்கிறார்களா இல்லையா என்பதை குறித்து ஒரு நீண்ட விவாதம். நிறைய பேருக்கு தனித்திறமைகள் இருக்கிறது, ஆனால் அதை வெளியே சொல்வதில்லை. முதல்ல உங்களுக்குள்ளே என்ன தனித்திறமை இருக்கிறதுன்னு முதல்ல கண்டுபிடிப்பது தான் மிகப்பெரிய திறமை. அந்த திறமையை உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். அதை அவர்கள் ஊக்குவிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய கல்லூரியில் சொல்லுங்கள். அதையும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய தனித்திறமைகளை மீறி நீங்கள் வெற்றி பெறுங்கள். அதுக்கான நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய விஞ்ஞானி, அவர் ரொம்ப விஞ்ஞானி. அதனால் அவருக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆய்வுக்கூடம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு ஆய்வுக்கூடத்தை வந்து அதிகாரிலாம் பண்ணி நீங்கள் இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வுக்கூடத்தை சுற்றி காட்டுகிறார்கள். அப்போ ஐன்ஸ்டீன் அந்த ஆய்வுக்கூடத்தை முழுவதுமாக பார்த்துட்டே வராரு. பார்த்து வந்தோன்னா குப்பைக்கூடையை பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கான். இந்த இடத்துல எல்லா வசதியும் இருக்குது, குப்பைக்கூடை மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதை கொஞ்சம் பெருசாக வைங்கன்னாரான். நான் நிறைய தவறுகளை செய்வேன், நிறைய கீழ்ச்சி எழுதி போடுவேன், குப்பை தொட்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம், ஆகவே என்னுடைய தவறுகள் நிறைய இருக்கும்னு. அப்போ வெற்றி பெற்ற அவ்வளோ பெரிய மனிதர் கூட நிறைய தவறுகளை செய்த பிறகு அந்த தவறுகளை திரித்து கொண்டு தான் வெற்றியாளராக வருகிறார். ஆகவே அந்த நம்பிக்கை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் என்பது. வாழ்க்கை என்பது ஒரு முட்டை மாதிரி, வெளியே இருந்து உடைச்சா சாவு, உள்ளுக்குள்ளிருந்து உடைத்தால் பிறப்பு. ஆகவே உங்களை நீங்கள் உடையுங்கள் என்பது உங்களுடைய தடைகளை உடையுங்கள். உங்களுக்கு எந்த எதிர்ப்பு இருந்தாலும் சரி, உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அப்படி வைத்தால் நிச்சயமாக நீங்களும் வெற்றியாளராக ஆகலாம். உங்களுடைய தனித்திறமைகளை வளர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருப்பது. வாழ்த்துக்கள் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.